பார்க்கலாம். நாவல் பழ சாறு 3 தேக்கரண்டி, சாத்துக்குடி சாறு 100 மில்லி, இந்து உப்பு தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 2. இந்த மருந்தை தயார் செய்வதற்கு முன்பாக 2 ஏலக்காயை நன்றாக தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி சாத்துக்குடி சாறில் 3 தேக்கரண்டி நாவல் பழ சாறை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்து உப்பு சேர்க்கவும். இப்பொழுது நாம் தூள் செய்து வைத்துள்ள ஏலக்காய் பொடியை சேர்க்கவும். இரத்த பேதி, சீதபேதி, வயிற்று வலியுடன் வரக்கூடிய பேதி, அனைத்து விதமான பேதிகளையும் உடனடியாக நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மருந்திற்கு உண்டு. பெரியவர்களுக்கு பேதியாகும்போது இந்த மருந்தை காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவிற்கு முன்பாக 100 மில்லி அளவிற்கு சாப்பிடும்பொழுது உடனடியாக பேதி நிற்கும். அதை போல உடல் அசதி, உடல் சோம்பல் போன்றவற்றையும் போக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. இந்த மருந்தானது சளிப்பிடிக்காமல் இருப்பதற்கு இந்துப்பை சேர்த்துள்ளோம். பெரியவர்களுக்கு அதிக பேதி பாதிப்பு உடையவர்கள் இந்த மருந்தை காலை, மதியம், இரவு 3 வேளையும் சாப்பிடும் பொழுது உடனடியாக பேதி நிற்கும். அதை போல 5 வயதுடைய குழந்தைகளுக்கு 1 தேக்கரண்டி அளவிற்கு காலை, மதியம், இரவு 3 வேளையும் கொடுக்கும் பொழுது இரத்த பேதி உடனடியாக நிற்கும். 10 வயதுடைய குழந்தைகளுக்கு காலை, மதியம், இரவு 3 வேளையும் 2 தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிடும் பொழுது உடனடியாக இரத்த பேதி நிற்கும். பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு அந்த தாய்மார்கள் காலை, மதியம், இரவு 3 வேளையும் 50 மில்லி அளவிற்கு சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த பேதியானது உடனடியாக நிற்கும். சிறு குழந்தைகளுக்கு இரத்த பேதி, சீதபேதி போன்ற பாதிப்புகள் உடையவர்கள் அந்த தாய்மார்கள் இந்த மருந்தை சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.